வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 4/2/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3/2/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ கண்டிப்பாக புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா ₹11, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா ₹12, 3 டிஜிட் பார்த்திங்கன்னா ₹22. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வித்ட்ரா ஆகுது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. ரீசார்ஜ் பண்ணும்போது ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. வித்ட்ரா ஆகுதுன்பா நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட் பாருங்கள் 8/4/9. இந்த 8/4/9க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4/9 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் சேமாஸ் அதே போர்டில் கிடச்சதுனால மிஸ் ஆகிடுச்சுன்பா. இல்லைனா 2 செட்டாச்சும் பாஸ் ஆகிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து கொடுக்காதனால அது பார்த்திங்கன்னா ஒரே போர்டிலேருந்து கிடச்சதுனால மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து 7-1 கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஏரை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. நம்ம வந்து எதிர்பார்த்தது ரிசல்ட்டில் இது வரல. 1 மணிக்கு இந்த ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1-1-9 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. 1-1-9க்கு 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு இதுலேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1-7-5 இந்த 1-7-5லையும் பார்த்திங்கன்னா 1-7 கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா போர்ட் மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு 2 நம்பருமே பார்த்திங்கன்னா ஏபிலையும் வந்திருக்கனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த 0-3 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். 1ஆம் நம்பர் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரை கொடுத்துருந்துருக்கலாம். சிங்கிள் போர்டில் இங்கே 1ஆம் நம்பர் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம் அப்படின்னு விட்டேன். 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். மிஸ் ஆகிடுச்சுன்பா. 1ஆம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது, மிஸ் ஆகிடுச்சு. இந்த 1-7 பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். 1-7 வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் பாருங்கள், நம்மளுக்கு 6 மணிக்கும் 1 மணிக்கும் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து இறங்கியிருக்கு. டோட்டலாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஃபெயில்டுன்பா. டிஏரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கனெக்டில் கொடுத்துட்டு இருந்தது. நல்ல ஒரு வினிங் கிடச்சிட்டு இருந்தது. வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வர்ற ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து 3 நாள், அதாவது இன்றைக்கி ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம 3 நாள் அடிச்சிருக்க ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்தோம்னா நம்மளுக்கு நாளைக்கு 3க்குமே பார்த்திங்கன்னா நான் கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து நாளைக்கு ஒரு நாள் பழைய கெஸ்ஸிங்லாம் தான் கொடுத்துருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு வினிங் கொடுத்துருக்க ரிசல்ட்டை வச்சு கெஸ்ஸிங்கை வச்சு நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு நம்ம வந்து புதுசாக கெஸ்ஸிங் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் 1 நாள் இல்லை 2 நாள் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து நம்ம வினிங் எடுக்கிற மாதிரி நான் கொண்டு வந்து தரேன்பா. கண்டிப்பாக வினிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த் வந்து நம்மளுக்கு வினிங் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலான்பா. போன மந்த் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபேவராக தான் இருந்தது. நம்மளுக்கு 1 விட்டாலும் 1 நம்மளுக்கு 6 மணிக்கும் 1 மணிக்கும் தொடர்ந்து பாஸ் ஆகிட்டே இருந்தது. போன மாதம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிது. போர்டு கெஸ்ஸிங்லாம் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருக்கு. நம்ம வந்து திரும்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து எப்படியாச்சும் கெஸ்ஸிங் பிடிச்சி நம்ம வந்து கொடுக்குறேன். சரி வாங்க 4/2/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-7, 9-2, 9-8, 9-6, 7-8, 7-6, 2-8, 2-6, 0-8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7-8, 8-7ன்னு வரலாம், 2-8, 8-2ன்னு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9-7-8, 9-7-6, 9-2-8, 9-2-6, 0-7-8, 0-2-6. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 9-7-8, 9-2-8. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6. 8-6ல் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 6ஆம் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-8.
அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 39 32 37 38 97 98 69 67 68. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 3773 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 397 398 328 327 697 628. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 397 327. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 73. 73ல் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 7ஆம் நம்பர். 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 52, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 79, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 61. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 57 59 56 51 27 29 26 21 76. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2112 வரலாம், 2662 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 576 571 596 591 276 291. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 561 261. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 61. 61ல் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 1ஆம் நம்பர். உங்களுக்கு 61ல் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள், 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 61ல் ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 2ஆம் நம்பர். சிங்கிள் போல் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 2ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 2ஆம் நம்பர் உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 61லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. ஒரு நம்பராச்சும் 61லேருந்து வரணும். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 1ஆம் நம்பர். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 3 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 3 நம்பரில் ஒரு நம்பராச்சும் வரணும். அதுக்கப்புறம் 9ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பர் வந்தாலும் வரலாம்ன்பா. பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க 291 அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 269 அப்படின்னு கூட ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள், வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே நண்பா, நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆல் போர்டாச்சும் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பழைய கெஸிங்லேருந்து நம்ம வந்து வின்னிங் கிடைக்கிற ட்ரிக்கில் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் நம்ம வந்து புதுசாக வந்து ட்ரிக்ஸ் எடுப்போம். ட்ரிக்ஸ் எடுத்து நம்ம வந்து வின்னிங் கிடைக்கிற மாதிரி ஒரு 2 நாளில் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் கிடைக்கிற மாதிரி ஒரு 4-5 நாள் தொடர்ந்து நம்மளுக்கு அதாவது 1 மணிக்கு 6 மணிக்கு ஏதோ ஒரு ஷோவாச்சும் நம்மளுக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்கிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன். சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கு என்ன ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.